இப்போ புது சாமந்தி செடியிலேருந்து மொட்டோட பதியம் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம புது செடி வளர்த்துக்கிட்டே இருப்போம், சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். அதில் ரொம்ப குட்டி பிரான்ச் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பர்பிள் கலரு. நட்டு வச்சுட்டு பாருங்கள், நல்லா சைடில் பிரான்ச் இப்போ தான் வருது, சைடில் வந்து பாருங்கள். இது போல் நம்ம வைக்கிறோம், காற்றுக்கு வந்து ஆடாமல் ஏதாவது மெல்லிசான ஸ்டிக்கு கொடுக்கணும் பக்கத்தில், அப்போ தான் காற்றடிச்சா கூட எதுவும் செய்யாது. இந்த சாமந்தி கன்று வைக்கும்போது மொட்டு இல்லை, இப்போ மொட்டு வருது. ஏன்னா மொட்டு வர டைமுங்களில் நம்ம கட்டிங்ஸ் வச்சோம்னா மொட்டு வரும். அதே சமயத்தில் இப்போ கண்ணெல்லாம் பக்கத்தில் எழும்பியிருக்கோம், அதில் கூட நீங்கள் இது போல் கிள்ளி வச்சிடலாம். இந்த சைஸு கிள்ளி வச்சா கூட நல்லா வேர் பிடிச்சி வரும். இது வந்து கொக்கோபீட்டு மண் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து அடிக்கடி ஊற்றக்கூடாது பதியம் செடிக்கலாம். நிழலில் வச்சுட்டு 2 டேஸோ 3 டேஸோ நிழலில் வச்சுட்டு ஷேடில், அதுக்கப்புறம் சன்லைட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் வெயிலில் வச்சா எதுவும் செய்யாது. நான் வெயிலில் தான் வச்சுருந்தேன். அப்பப்போ ஒரு நாள் நடுவில் கொண்டு வந்து நிழலில் வச்சுடுவேன். அது போல் அப்பப்போ நான் வீடியோக்காக கொண்டு வந்து கீழே வச்சுடுவேன். அந்த சமயத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் இல்லாமல் இருக்கும். மற்றபடி வெயிலில் தான் வைக்கணும். நம்ம சின்ன கட்டிங்ஸ் கூட வெயிலில் வச்சா நல்லாவே வளரும். நிறைய பிரான்ச் போடணுன்னா மொட்டு கிள்ளிடணும். இல்லை பூ பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு பூ மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூவை கிள்ளிட்டிங்கன்னா, ஏன்னா மொட்டு ஒரு டைமில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கிள்னா கூட மொட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது போல் தான் சாமந்தி செடி வரும். இப்போ நம்ம இந்த மொட்டு பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாதி அளவு நம்ம வந்து சின்ன கவரில் மணல் கொட்டிட்டு நீங்கள் கொஞ்சமாக கோகோபீட் சேர்த்துட்டு நட்டுடலாம். வெறும் செம்மண்ணில் கூட நட்டால் வரும். இருந்தாலும் வெறும் செம்மண்ணில் நடும்போது அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா ஈரப்பதம் உள்பக்கம் இருக்கும், அதுக்கு சொல்கிறேன் நான், சேறு மாதிரி இருக்கும். அதுக்காக நான் தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறது. நீங்கள் மணல் கோகோபீட் 3மே சேர்ந்து இது போல் சின்ன பிரான்ச் நட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம். நிழலில் வச்சிங்கன்னா 2 டேஸ் ஒன்ஸ் அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். எப்போவுமே கிறிஸ்டாந்திமம் பிளான்ட் வாங்கும்போது சாமந்தி செடி நிறைய கிளைகள் இருக்கிற போல் நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் பாருங்கள், அது போல் பார்த்து எடுத்துக்கணும். சின்ன செடியில் கூட வந்து படர்ந்து நிறைய கிளைகள் இருக்கும், அது போல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ பதியம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டா கூட நிறைய தளிர் வந்து நிறைய பூ பூக்கும் சாமந்தி செடியில் சொல்கிறேன். அது போல் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும். அதே போல் பக்கத்தில் கண் இருக்கிற போல் நீங்கள் வாங்கிக்கோங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா சப்போஸ் செடி போயிடுச்சுன்னா கூட நம்ம அந்த கண்ணெல்லாம் வளரும், பக்கத்தில் வேறு தொட்டிக்கெல்லாம் வச்சுக்கலாம். எப்போவுமே சின்ன சின்ன கட்டிங்ஸ் கூட சாமந்தி கண் வைக்கலாம், நல்லா வேர் பிடிச்சி வளரும். பக்கத்துலலாம் பிரான்ச்சஸ் வரும், உள்ளேருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், லேட்டாக தான் வரும். ஏன்னா வச்ச உடனே வராது. நம்ம வச்ச கண் வந்து வேர் பிடிச்சி அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் 1 மந்த் ஆகிடும் சைட்லேருந்து வரத்துக்கு. சில டைமில் 15 டேஸ்க்கெலாம் சைட்லேருந்து வரும் செடிங்கள்லாம், அந்த மண் பொறுத்து கிளைமேட் பொறுத்து. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.